நீங்க வீடு கட்ட போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் இன்ஜினியர் சசிகுமார். வெல்கம் டு பில் வித் சசி. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கறது பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 30 அடி அகலம் உள்ள கிழக்கு பார்த்த வீட்டோட பிளானை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20 அடிக்கு 30 அடி அகலம் உள்ள ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் தான் நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். 6 அடி 10 இன்ச்சுக்கு 8 அடி 5 இன்ச்சில் ஒரு மினிமலான போர்ட்டிகோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரி ஆன உடனே ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம். லிவிங் ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 அடி 3 இன்ச்சுக்கு 9 அடி 7 இன்ச் அளவில் ஒரு மினிமலான லிவிங் ஹாலை பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க நம்ம சோபா எல்லாம் போற மாதிரியும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இது ஒரு டூப்ளெக்ஸ் டைப் இருக்கிறதால படிக்கட்டு வந்து உள்ளேயே வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க இருந்து ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டு உள்ளேயே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லிவிங்ல அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 அடி 1 இன்ச்சுக்கு 7 அடி 8 இன்ச் ஒரு கிச்சனை பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் வர மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். 3 அடி 6 இன்ச்சுக்கு 4 அடி அளவில் ஒரு பூஜா ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனை ஒட்டியே. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 8 இன்ச்சுக்கு 9 அடி அளவில் ஒரு பெட்ரூமை கிரவுண்ட் ஃப்ளோர்ல பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி காமன் டாய்லெட் ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 5 அடி அளவில் ஒரு காமன் டாய்லெட் நம்ம இங்க பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் காமன் டாய்லெட்டோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் ஏரியாவை நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 4 அடி அளவில் ஒரு வாஷிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்கோம். இங்க வாஷிங் மிஷின் எதனா வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி இங்க வந்தாங்கன்னா இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 8 இன்ச்சுக்கு 9 அடி அளவில் ஒரு பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டும் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். 5 அடிக்கு 9 அடி 5 இன்ச் அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியானும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டர்ல ஒரு வாஷ் பேஷன் வைக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா ட்ரை ஏரியாவும் இது வந்து வெட் ஏரியாவும் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வெளியே வந்து படிக்கட்டு இருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அடுத்த பெட்ரூமுக்கு நம்ம போயிடலாம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 9 அடி 6 இன்ச் அளவில் ஒரு பெட்ரூமு கொடுத்துருக்கோம். இதுக்கும் கூடவே அட்டாச்சு டாய்லெட்டு நாம கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச்சு டாய்லெட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி 6 இன்ச் அளவில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம்ல வந்து பால்கனிக்கு போறதுக்கான ஆக்சஸும் நாம கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 அடி 6 இன்ச்சுக்கு 4 அடி அளவில் ஒரு ஸ்பேசியஸான பால்கனியை நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்தாங்கன்னா ஃபேமிலி ஹால் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 அடி 8 இன்ச்சுக்கு 7 அடி 8 இன்ச் அளவில் ஒரு ஃபேமிலி ஹாலை நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கூடவே பே விண்டோ வர மாதிரியும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயும் சோஃபா டிவி யூனிட் எல்லாமே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃபுல் வியூவை பாருங்க. உங்களுக்கும் இது மாதிரி வீட்டோட பிளான் எலிவேஷன் டிசைன் என்ன வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல ஈஸ்ட் ஃபேசிங் ஹோம் பிளான் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.